ஆரம்பிக்கலாமா? விட்டு ஆரம்பிக்கலையா? சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன். அவ பார்க்கும்போது கோச்சிக்கு வரீங்கப்பா. வருமானத்துக்கு தன்மானத்தை விற்கணும் இந்த பிரிச்சு இன்னும் கூட கிழியும் பெட்ல குப்புறப்படுத்திருந்தேன். வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. கம் டிஸ்டர்ப் கம். ஹலோ, பாட்காஸ்ட்க்கு வரீங்களா? ஓ நோ ப்ராப்ளம். அவன் இரிட்டேட்டிங்காக இருப்பான். வந்தீங்களேண்ணா நடக்க மாட்டேன். அது ஒரு அது வரைக்கும் எல்லாருமே வந்து எப்படி வருவா அமைதியாக இருந்தாங்க. ஸோ ஒரு கப் ஆஃப் டீ, சுகர் கைங்க பூந்து ஆட ஆரம்பிச்சானு எல்லாருமே என்ன ஒரு மாதிரி அடைக்குது எனக்கு. You don't mean it's okay. I think I'm getting nervous. தொண்டை தண்ணிலாம் காயுது. அவங்களுக்கு தனியாக வந்து செலலாம் வைக்கிறாங்க. செலவு ஓத்துக்கிட்டே இருக்கேடா. என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க ஒரே மனுஷன். நீங்கள் கொஞ்சம் மினுக்கு வரணும் வைக்கிறேன். கொஞ்சம் யூ பி டார்க். நம்ம கலர் அப்படி தான் பண்ணேன். ஹலோ, காசி இடத்த மக்கள் பண்ணிட்டேன். ரெண்டு பேரையும் பாருங்களேன் எப்படி இருக்கோன்னு. கருப்பு சட்டை ரெண்டு பேரும் ஓட்டிக்கிட்டு தாடியில் வளர்த்தாரு. அடுத்து எங்கே அட்டாக் பண்ண போகிறோம்? அந்த கமலாசன் ஒரு இதில் வர இந்த மொட்டை மாடியில் சைவர்லாம் வாங்கிட்டு எனக்குள் ஒருவனா உனக்குள் ஒருவன். அந்த படம் என்னது? என்னமோ ஒருவன் தான் வரும். எனக்குள் நமக்குள் ஒரு ஏதோ ஒன்று. உனக்குள்ள ஒருவனும் ஒருவன். சரி, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன், பார்ப்போம் அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு. ஹவுஸ் மை வாய்ஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஓகே, அப்படியே ஒரு பாட்டு பாடுங்க. அது வியூவர்ஸ்க்கு வேணாம், அது நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு அளவுதான். ஒரு அளவு ரொம்ப தாங்க மாட்டேன். வட சென்னையில் ஒரு அளவு தான் உனக்கு. இது என்னமோ கம் டிஸ்டர்ப்னு ஒரு புது மோட்டர் இருக்கான். கம் டிஸ்டர்பா? சத்தியம் என்ன மேன் சொல்றீங்க? கம் டிஸ்டர்ப். நான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு வெரி வெரி பியூட்டிஃபுல். கம் டிஸ்டர்ப் நோ டிஸ்டர்ப். இல்லை, நான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து ஏதோ சீரியஸான இதில் வந்து இது தெரியாமல் தட்டிட்டேன். ஓகே தான், கரெக்டாக வச்சுட்டு என்ன ஃப்ளைட்டாக ஓட்ட போகிறேன். மூக்கில் மாஸ்க் ஓட்டுவோம் இப்படி காட்டுறோமா பீஸ்ட் படம் மாதிரி? வெயிட்டிங். ஆரம்பிக்கலாமா? விட்டு ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சாச்சு. இல்லை, அஃபிஷியலாக ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வெல்கம் டு YG பாட்காஸ்ட். என் கூட இருக்கிறது மகின். வணக்கம். மகின் ராஜ். எங்கள் அப்பா பேர் சொல்ல அவர் பார்க்கும்போது கோச்சிக்கு வரீங்கப்பா. வீட்டுக்கு வராதே. So I've invited Magin for my episode 2. Thank you. Welcome. Thank you for welcoming me. And, very grateful and happy to having you on my. ரொம்ப ஃபார்முலா போகுது மேம். எதையும் எழுதிட்டு வரலாம். ChatGPT தட்டி வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன சொல்லலாம். ஸோ மகின், நான் வந்து எந்த ஒரு கெஸ்ட்டுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு இல்லை, பண்ணுறதில்ல. அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் யாருன்னு நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. என் பேர் சொல்லிட்டாரு. நான் வந்து கிளாங்லேருந்து வரேன். ரத்த பூமி கொலம்பியாலேருந்து வரேன். ஆனால் என்ன, அந்த கொலம்பியாலேருந்து வரதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. 3 வழி டோல் கட்டினா போதும் இங்கே வந்துட்டேன். நான் என்ன செய்கிறேன்னா நிறைய விஷயம் செய்கிறேன். ஒயரிங் செய்கிறேன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வீடியோ செய்கிறேன், ஃபோன் ஃபோட்டோகிராஃபி செய்கிறேன், ஃபோன் வீடியோகிராஃபி செய்கிறேன். நிறைய பேர் காண்டில் இருக்காங்க மேலே. என்னடா கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்து வச்சு கேமரா வாங்கினா நீ சக்கரை ஃபோன்லேயே எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு நிறைய பேர் காண்டில் இருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வரி தெரில. வருமானத்துக்கு தன்மானத்தை விற்கணுத பிரிச்சு இதுதான் செய்கிறேன். இதான் நான் அவ்வளோதான்.
எனக்கு வயசு எல்லாம் சொல்லணுமா? இல்லை அதெல்லாம் பொண்ணு பார்க்குற மாதிரி மேட்ரிமோனி. டக்குனு எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் பிஎம் மீ. ஓகே கம் டிஸ்டர்ப் கம். பக்கியம் பார்த்தா கம் டிஸ்டர்ப் போட்டால் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இங்கேயும் நம்ம சொன்னாங்க எவனும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அவ்வளோ பிஸிலாம் இல்லை. ஃபோனு நம்ம சைலண்டில் போகணுன்னு மோசம் சொன்னீங்க. போடாமல் இருந்தால் கூட யாரும் நோட் மாட்டாங்க. எதுக்கு சும்மா இங்கே அந்த ஷாப்பி வரல அதெல்லாம் நமக்கு வேணாம் இங்கே. அது அவன் இரிட்டேட்டிங்காக இருப்பான். ஷாப்பி வயிறு தான் நோண்டிக்கிட்டே இருக்கு. இப்படி மேலே வச்சுக்கோ. ஓகே ஓகே அட் யோர் கம்ஃபர்ட். ஓகே ஸோ லுங்கி இருக்கா? கம்ஃபர்ட் அவ்வளோ. ஸோ மகேன் வந்து நான் எப்படி மகேன் ஹவ் ஐ அண்ட் மகேன் ரிலேட்டட் இஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கூட்டாளி இருக்காங்க. அதில் வந்து மகேன் பார்த்தேன். ஸோ ஒரு படத்தில் நெல்சன் சொல்லுவார், அந்த ஒருத்தர் பாடுவார் அந்த பாட்டு, கபாலிடா ஈகரா இருக்கு என்ன சொல்ல போறாரு, கருப்புடா நெருங்குடான்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த நெல்சன்ல இவர் பார்க்கும்போது இந்த பெட்ல குப்புறப்படுத்த செந்தில இந்த அதே மாதிரிதான் எனக்கும் சத்தியமா எனக்கு வந்து நெல்சன் சொல்லும்போது எனக்கு மகிஞாவும் தான் இருந்துச்சு. மகினும் அதே பொசிஷன்ல அந்த டைம்ல என்ன டிப்ரெஷன்ல இருந்தாருன்னு தெரியல, அதே பொசிஷன்ல போன் நோண்டி இருந்தாரு. அப்பெல்லாம் நெல்சன் சொல்லாத ஒரு கதை, சொல்லாத ஞாபகம் இருக்குது. அதில் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் மகேன். அது என்ன பண்ணுறான், என்ன பண்ற லெப்பாபே நல்லா இருக்கே. ஒருத்தர் வந்திருக்கான புதுசா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனா அந்த டைம்ல 1008 பிரச்சனை. அந்த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஆனா அதான் ஒரு இது சொல்லியிருக்காங்க, மைண்ட் வந்து ட்ரிக் பண்ணணும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரியே காட்டிக்கணும். ஆனா என்ன பிரச்சனைனா, பிரச்சனை இல்லையா ஓகே ஒன்றும் நிறைய கொடுக்குறேன் அந்த மாதிரி வருது. வருஷ கணக்கமா அப்படியே இருக்கீங்க பழவங்க. வேற என்ன பண்றது, பழகிருச்சு. இப்போ கூட நீங்க அந்த டேபிளை வந்து மெத்தையில செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே பொசிஷன் தான் அப்படியே அப்படியே வச்சு பிச்சுக்கிட்டு போகணும். ஸோ தட் வாஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மீ மகேன். அப்போ தான் மகேனை பார்த்து அப்போ நான் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறேன், ஏன்னா ஒரு பர்சனை பார்த்தாக்கா எப்போ கேட்பேன், ஐ லைக் டு நோ வாட் யூ டூ எவ்ரிதிங். அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சாக்கா நம்ம யூஸ் பண்ணலாம்ல, அதுமாதிரி தான். அப்போ பார்த்தாக்கா மகேன் வருது. அப்போ தான் தெரிஞ்சு யூஸே பண்ண முடியல. இல்லை ஆக்சுவலி சேம் போட், அதில் உடனே வேவ் லைன் செட் ஆகிடுச்சு. ஸோ மகேன் வந்து இஸ் அ டிக்டாக். அப்போ நீங்கள் ஒரு அப்போ இல்லை இப்போயும் தான் டிக்டாக்கு, பட் டிக்டாக்கரா எப்படி சொல்கிறது, நம்ம அதை தாண்டிடுவோமே. இல்லை நான் நம்ம செய்யும் போது சில வீடியோலாம் செய்யும் போது நல்லா இருக்கும், நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பாருங்க, காலையில் அடிச்சுக்கோ ஏன்டா இப்படி பண்ணு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறவங்க இப்போ பார்த்தாங்கன்னா அப்படிதான் ஃபீல் ஆகும். நான் மகேன் என்னன்னா ஹீஸ் அ குட் ஆர்டிஸ்ட்ல. இந்த ஷோவில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிடலான்னு அது என்னோட குறிக்கோளாக இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து பெருசில் ஏங் கொஞ்சம் லைட்டாக எல்லாம் இருக்கு, கொஞ்சம் இழைச்சிட்டேன்ப்பா. ஸோ அதில் மகேன் கூப்பிட்டேன். ஸோ மகேன் கம் என்ன டிஸ்கஸ் அபவுட் வாட் யூ டூ அப்படின்னா எதுவும் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அதுதான் வெட்டியாக தான் இருக்கேன். யாராச்சும் கூப்பிடுவோம் அந்த ஒரு அந்த லிஸ்ட்டில் மகேன் ஹலோ பாட்காஸ்ட்க்கு வரீங்களா? ஓ நோ ப்ராப்ளம், ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இல்லை பிஸியாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம நிலமையெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் வந்து இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு கமிட்மெண்ட் டிக் பண்ணுவாங்க. அப்போ கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ இருக்கு அடுத்து வேலை தேடணுமே, ஐயோ எவனை கூட மாட்டானே, அப்படிதான் போகுது. ஆனால் ஓகே, அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கு. நம்ம எப்படின்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி பரபரப்பாகவே வச்சிருக்கு வாழ்க்கை. ஆமாம் ஆமாம், இவனை நிம்மதியாகவே விடக்கூடாது, இவனை ஓடிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டா அன்னைக்கு குப்புறப்படுத்த மாதிரி குப்புறப்படுத்த ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த சீன் மைண்டுக்குள்ளேயே இருக்கலாம், நான் மறக்கவே மாட்டேன் அந்த மொமெண்ட். பேட் இன்ட்ரடக்ஷன்ல சாரி, but that's how I know Magin lah. He's a great TikTok person. So we started a journey, few projects என் கூட தான் வந்தார் மகின்.
நீ யூ ஹெல்ப் மீ இல்லை ஏதாச்சும். அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஆமாம், என்ன நம்பி என்ன ஒரு நாள் கூப்பிட்டாரு என்ன, இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கு வாங்கன்னாங்க. நான் இது வரைக்கும் கேமராலாம் தொட்டது கிடையாது, ஃபோன்லேயே வாழ்க்கையை விட்டுருவேன், கேமரா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஒரு நாள் முன்ன கூப்பிட்டு நாளைக்கு கால் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு, அதாவது இதுதான் எப்பேச்சரு, இதுதான் வந்து அந்த மாதிரி அந்த வார்த்தை கூட எனக்கு மைண்ட் நிற்கல பாருங்களேன். 3 ஐட்டத்தை சொல்லிட்டு டக்குன்னு எதுவும் நவுத்துனாரு, காட்டினாரு, இவ்வளோதான் கேமரா. அது சொல்லுவாங்க இதுதான், இவ்வளோதான்டா கம்ப்யூட்டரு, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார். நானும் சரி நாளைக்கு வந்து ஜாமாத்துக்கு தான் உட போறாரு, பிரச்சனை இல்லைன்னு. மறுநாள் போயிட்டு உண்மையானமே இறங்கி ஃபோட்டோ போடுறா, வீடியோ வரலான்ட்டு. பட் நாட் பேட். அந்த நீச்சல் தெரியாத ஒருத்தவனை வந்து கடலில் தள்ளி விடுற கதை, அந்த கதையில் வந்து இவர் தான் அந்த மாஸ்டரு, நான் தான் அந்த நீச்சல் தெரியாத பாவப்பட்டவன். ஆனால் கரைக்கு வந்துட்டேன். ஆமாம்மா, நான் ஏதோ வேற யாரும் தெரில கூப்பிடலான்னு, என் தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டேன். யூடிட் குட். அப்படியே நம்ம கூட்டத்தில் இன்னொருத்தர் இருப்பார் நிவீன். ஸோ நிவீனுக்கும் அதே தான், அவரு வேற லெவல், அதே பொசிஷன். அந்த ஈவெனா நடக்க மாட்டேன். அது ஒரு இந்த ஈவென்ட்ல வெயில வந்து அரபிக் டென்ட் இதுக்கு சன்லைட்டை மறைக்க, அது சன்லைட்டை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியா இருக்குது. அப்போ நிவனுக்கு ஜட்டி வரைக்கும் நனைஞ்சிருச்சு. சூடு. ஆமா, நிவேன் எப்பயுமே வந்து இலக்கான கை. அன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஆனது அப்பதான் முதல் தர சூடு. அந்த ஈவென்ட் அதான் அப்பப்போ சில பேருக்கு வந்து ஒரு இது இருக்கும், பீச் வெட்டிங் இந்த மாதிரி ஓப்பன். ஆமா, அதெல்லாம் ஒரு இது இருக்கும். அதுக்கு நீங்க வந்து மலேசியால பிறக்கக்கூடாது, வேற எங்கேனாச்சும் குளிர் பிரதேசத்துல அந்த மாதிரி பிறக்கணும். இங்கே வந்தால் இந்த மாதிரி ஈவென்ட் ஒன்றும் சூடு அப்படி அந்த கேமரா இருக்குல்ல, 2 கேமரா ஓவர் ஹீட். ஆமா, என்கிட்ட சொல்றீங்க, நான் தான் எடுத்துட்டு போயிட்டு கூலர் பக்கத்துல அப்படி வச்சு நின்றுகிட்டு இருந்தேன். போற வரட்டியா என்னையா பண்ற அப்படின்னு, சூடாச்சு நீ கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு, கேமரா சூடாச்சா. கேமரா மட்டும் இல்லை, கேமரா மேனும் சூடாக இருக்கு. அந்த ஈவென்ட்ல தான் லைக் அவ்வளோ லேப்பா. நான் வந்து யூஸ்வலாக ஈவென்ட்க்கு போகும்போது நம்ம 2 பேரும் போவோம், மேக்ஸிமமே இன்னொருத்தன் கூட்டிகிட்டு 3 பேர் போவோம். ஆமாம், அந்த ஈவெண்ட்ல ஏன்னு தெரியல 5 பேர் போனோம். ஆமாம், 5 பேர் ஃபோட்டோ வீடியோ, ஆனால் 5 பேர் ஷூட் பண்ணது என்னமோ 2-3 பேர் தான். மாரல் சப்போர்ட். அதுவும் நம்ம ஒருத்தர் கூட நம்மளோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, யோனேஸ் ஞாபகம் இருக்கு. நீங்க வீடியோ எடுத்துட்டீங்க, லைட்டு பிடிச்சிக்கிட்டு திடீர்னு ஒருத்தன் உள்ள போந்து ஆடுறான். மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா செம்மையா ஆடுறான்னு பார்த்தா நம்ம டீம் கூட வந்தவன்டாவன். என் சொந்தக்காரையும் இல்லை, என் கூட்டத்தை கட்டிட்டு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட. வெரி நைஸ். எல்லாரும் வந்து ஜாலி ஆயிட்டாங்க. செம்ம ஈவென்ட்டாக இருந்துச்சு. அது மறக்க முடியாது, இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஈவென்ட். அந்த ஈவென்ட் யூடியூப் இதில் தான் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். அது வரைக்கும் எல்லாருமே வந்து எப்படி வருவா அமைதியாக இருந்தாங்க. ஸோ ஒரு கப் ஆஃப் டீ, சுகர், கைங்க பூந்து ஆட ஆரம்பிச்சானு எல்லாருமே ஆன்டிஸ்லாம் அவன் பிடிச்சி நிப்பான். ஆன்டிஸ் கமான் நல்லா ஆடினீங்க. அதில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சோம். ஓ ஆமா, வெளியில பெர்ஃபார்மன்ஸ் பாண்டவர் முன்னாடி தான் பெர்ஃபார்ம்லாம் பாட்டு ஓகே தான் பாட்டு. அந்த பாட்டுக்கு நான் ஆக்சுவலி ஒரே ரிஹர்சல் அதானே, ஒரே ரிஹர்சல். ஆனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா அந்த பாட்டில் நான் தான் ரிமிக்ஸ் மாஸ்டர்லாம் என்னமோ கட் பண்ணி அது பண்ணேன். ஸோ எனக்கு தெரியும் இங்கே ஃப்ளோ எப்படி வரும்னு. நான் பார்த்தேன் நீங்க டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு இருந்தீங்க, நீங்க தான் நடுவில் வந்து காமெடி டைலாக்லாம் போட்டு வச்சுருந்தேன். நம்ம தான் டிக்டாக் தராச்சேன். நான் என்ன பண்ணேன், காமெடி டைலாக் நான் எடுத்துக்கிறேன், அந்த கட்டத்தை கரெக்டாக வந்து நான் பேசிட்டு போயிடுறேன். அழகா தப்பிச்சிட்டேன். அதில் நான் சிங்கா ஆனது நானும் யுவனேஷ். ஆமாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணது வேற, ஆனது வேற. ஆன் தி ஸ்பாட் கோரியோகிராஃபர் நம்ம யுவனேஷ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ அண்ட் மகேன் நம்ம லைஃப் ஸ்டோரி நிறைய இருக்குது. அதில் கொஞ்சமாக ரியல்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இதான், அவ்வளோதான். நம்ம மூவ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். பாட்காஸ்ட் வந்து 3 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். இவரோட படவழி ஆகியிருக்கோம். சென்சார் பாட் ஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் வேணாம். இல்லை
நம்ம யூலே போயிடுவோம். for everyone. So that's how it is lah. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து மூவ் ஆஃப் மலேசியன் ஆர்டிஸ்ட், மலேசியன் இது. ஸோ ஆர்டிஸ்ட் வந்து எப்படி இப்போ மலேசியனோட இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண, ஒரு 2 பேர் டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் மலேசியன் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஜென்ரிக்காக கேட்டேன்னா சொல்லுவீங்க? ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி காப்பாற்றுறதுக்குன்னு இருக்காங்க. ஓகே ஓகே. சில பேர் வந்து கவுக்கிறதுக்கு இருக்காங்க. அதுக்குள்ளே போனோன்னா வந்து வேறு மாதிரி ஒரு கேஸில் மாட்டுவோம். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் லைக் நிறையா பாட்டு பாடம் அதெல்லாம் வந்து மலேசியா பாடம் அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகியிருக்கேன். ரீசனாக பார்த்ததுன்னா மிருகசீரிசம் நல்லா இருந்துச்சு, நல்ல படம். ஆனால் வந்து அது வந்து ஆள் பார்க்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிக்கும். சேச்சிரோ. ஓ, அவங்க வீடியோலாம் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன். கூட்டாளி செம்ம ஃபன்னியாக இருக்கும். அதில் ஒன்று மட்டும் எனக்கு மைண்டில் நிற்கிறது வந்து ஏதோ ஒரு சைவ கான்செப்ட் வரும். இது என்ன சைவ பண்ணி அப்படின்னா ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நாடு காட்டுறோம் உட்காந்து சிரிச்சிருக்கோம். நாடா அது அப்படின்னு வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு. அவரை பார்த்துருக்கேன். அவரை பார்த்து ரொம்ப சேச்சிரோல இருப்பார்ல, அவர் ரொம்ப சில்லான ஒரு பர்சனாக தான் இருப்பார். ஆமாம், நேரில் பார்க்க வந்து அவ்வளோ சேட்டை பண்ணுற ஆள் மாதிரி இருக்க மாட்டார். எவ்வளவும் பேச மாட்டார். ஆமாம், சரியான அமைதியான ஒரு ஆள். ஆனால் வந்து இந்த மாதிரி இறங்கி வேலை கண்டென்ட் ஐடியாவாக வந்து தீயாக வேலை செய்யும். அவரும் நிறையா பேர் இருக்காங்க. நான் இன்னும் ஒரு ஆள் பார்த்ததுன்னா டிக்டாக்ல ஓம்னி வைப்ஸ். நான் வந்து அவங்க கண்டென்ட்லாம் வந்து சான்ஸே இல்லை. சில கண்டென்ட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது. அதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து ஓம்னி வைப்ஸ் தான். அந்த ஒரு டைலாக் டெலிவரி கேப் போடாமல் பேசுறது, the humor, how to get the humor. அவர் இவ்வளோ பேசுறது, இவ்வளோ தான் லெங்க்த்தா, 5 செகண்ட் பேசுறதா, அதுக்கு ஒரு 20-30 வார்த்தை இருக்கும். எப்படி பட என்னமோ பேசுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா உரிச்சு மாட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஏதோ சொல்ல வராங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த நம்ம மலேசியாவோட தமிழ் வந்து ஊரால் மாதிரி இல்லை. ஊரில் உள்ளவங்க வந்து இந்த தமிழ்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறவங்க ரொம்ப பேசுகிறோம். நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லாதனால நம்மளால் அந்த டைலாக்லாம் வந்து ஊருக்காரங்களாம் பேச முடியாது. அந்த அந்த டைலாக் டெலிவரி வந்து இவங்க ஒம்னி வைப்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக, தமிழ் ஃப்ளூவெண்ட்டுன்னு நான் சொல்ல, ஐயோ தப்பாயிருமே, ஏன் தமிழை பார்த்தா அவனுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி சொல்ல. லைக் அந்த கேப் போடாமல் பேசுறது நம்ம எனக்கெல்லாம் திக்கும். நீங்கள் டக்குன்னு நினச்சி பேசு, இதாக டைலாக் பேசுனா நம்ம திக்குவோம். ஆனால் அவங்க வந்து படப்படப்படன்னு நிறைய விஷயம் பேசுவாங்க. ஆமாம் ஆமாம். அதுலேயே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் செம்ம டேலண்ட் அது. ஸோ தோசை லைக் ஸோ இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ நர்வஸ் ஆகிறேன்னா நான் இல்லை ஏர்கான் சர்வீஸ் பண்ணோம். அப்படியா? அதுவும் பண்ணுவார் நம்ம ஏர்கான் சர்வீஸு, ஏர்கான் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம செய்வோம். எஜெண்டா ஸ்டுடியோவில் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ், லைட்டிங், வயரிங், நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி பேசுவோம். இது அதுக்கு முன்னாடி ஃபோன் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி வாய்னா வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா அது எப்படி பிஸ்னஸாக ஆக்கணும்னு நான் வந்து ஃபோனில் வந்து ரொம்ப ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன், சொந்த கண்டென்ட் செய்கிறதுக்கு. அது ஹாபியாக தான் இருந்துச்சு. பிஸ்னஸாக மாற்ற ஐடியா வந்ததில்லை. ஆனால் நிறைய பேர் சொன்னது வந்து இது ஏன் நீ ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குற, நான் சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எனக்கு க்ளோஸ் ஆனோம்னா நான் சும்மா ஒரு வீடியோ செஞ்சு கொடுப்பேன். இப்போ செய்கிறாங்களே இந்த வெட்டிங், அது என்ன வெட்டிங் வைப்ஸ், ஹே இட்ஸ் அவர், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அந்த ஹைராஜ். ஆமாம், அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ வந்து நான் வந்து சும்மா செய்வேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. இதுக்கு அது ஏன் செய்கிறேன்னா அது ஏன் ஸ்டோரியில் போடுறதுக்கு ரவளோட ஸ்டோரி போடுறோம், ரவளோட வீடியோ போடுறோம். அது போட்டு 2-3 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அப்படியே செஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது
இது ஏன் வந்து எல்லோரும் கேட்டது வந்து ஏன் வந்து நீ இது பிஸ்னஸ் ஆக மாட்டேற, ஏன் சார்ஜ் பண்ண மாட்டேற அப்படி. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாட் ப்ராக்டிக்கல், யாரும் nobody is willing to pay for this kind of அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தனேஷ் இருக்காங்க, தனேஷ் கிஷாலாம், நாங்கள் 3 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம திடீர்னு ஒரு அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜினேஷனில் வந்து பேசுவாங்களே, நம்ம ஒரு பிஸ்னஸ் திறந்தா இந்த பேர் வைக்கணும், நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் திறந்தா இந்த பேர் வைக்கணும், பிஸ்னஸ் செஞ்சால் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா கிஷா சொல்லும், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்துடுவேன், நீங்கள் தான் என்ன வச்சு பார்த்துக்கிறோம், பிஸ்னஸ் 3 பேர் சேர்ந்து செஞ்சா நீயும் தான் வேலை செய்யணும், திருத்தம் ஒன்று வச்சு பார்த்துக்கிறதா. ஸோ அந்த மாதிரி டாபிக் போயிட்டு இருக்கும்போது இந்த எம்கேடி ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு எம்கேடின்னு வச்சு பிஸ்னஸ் திறந்தா எம்கேடின்னு பேர் வைக்கணும், மகேன் கிஷா தனேஷ் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து கரெக்டாக நம்ம தனேஷோட தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு. அப்போ தனேஷ் சொன்னால், வாடா இது நீயும் நல்லா செய்கிற, அப்போ எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துட்டு அவனோட ஃபங்க்ஷனில் தான் ஆரம்பிச்சிது. தங்கச்சியோட ஃபங்க்ஷன் ஹல்டியில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டின்னரு அந்த மாதிரி சும்மா செஞ்சு போஸ்ட் பண்ணோம். போஸ்ட் பண்ணோன்னே என்கொயரி வர ஆரம்பிச்சிச்சு. அது யார் என்கொயரினா எங்களோட க்ளோஸுக்குள்ள எல்லாரும் பார்த்துருக்காங்க, நம்ம செய்கிறத நம்மளோட வீடியோ பார்த்துருக்காங்க, அவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக எங்களுக்கு வந்தது வந்து சானா, ஐ நாட் மிஸ்டேக்கன் சானா, அவங்க தான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அப்படியே படிப்படியாக அவங்க மூலிமா ஒன்றொரு ஆள் செஞ்சு அப்படியே நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஓகே, அதுதான் பிகினிங் பாயிண்ட். அதுதான் இங்கே வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் how many business you doing for யாருக்கு செய்வீங்க? இப்போ வந்து எம்கேடி ஃபிலிம்ஸ்னு தனியாக ஒன்று இருக்குது, அது வந்து ஈவெண்ட்ஸோட. ஓகே. இப்போ நான் வந்து தனியாக செய்கிறதுனா மார்க்கெட்டிங்கில் செய்கிறேன். மார்க்கெட்டிங் எப்படின்னா இந்த டிக்டாக் வீடியோ அந்த மாதிரி செய்கிறேன். ஸோ என்னோட அந்த இதில் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து கிங்ஸ் மனாலீஃப். அவங்க தான் அந்த என்னோட மார்க்கெட்டிங்கோட ஒரு புள்ளியார் சொல்லி. அவங்க போன மாதம் 5ஆம் மாதம் ஆரம்பித்தாங்க. ஓகே. போன வருஷம் 5ஆம் மாதம் நினைக்கிறேன், 5ஆம் மாதம் 3ஆம் மாதம் அந்த மாதிரி. வியூஸ் எல்லாம் பயங்கரமாக, லைக்ஸ் எல்லாம் பிச்சு. ஸோ அப்போ மாமா அது வந்து கரெக்டாக யாருன்னா அக்கா இருக்காங்க, கசின் சிஸ்டர் சுகாஷினின்னு, அவங்களோட ஹஸ்பண்ட் பிரேமோட தங்கச்சி தான் அந்த. ஸோ அவங்க ஃபேமிலி அது. ஸோ அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி. இவர் ரெக்கமெண்ட் பண்ணார், இவன் நல்லா வீடியோ செய்வான், கொடுத்து பாரு. அவங்கள சரி ஓகே கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு சான்ஸ். ஆமாம், கொடுத்தாங்க, நல்லா போச்சு. செம்ம வியூ, செம்ம ரெஸ்பாண்ட், ஃபாலோவிங், லைக்ஸ்லாம் அவ்வளோ. ஸோ அங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது கண்டென்ட் ஆரம்பித்தேன். ஸோ நான் இனிஷியலாக வந்து வெறும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு என்னது, என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி. அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் வந்து கண்டென்ட்ஸ் ஆரம்பித்தேன், ஃபனி கண்டென்ட்ஸ். அவங்க ஒரு க்யூட்டான ஒரு கப்பல், அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட். அப்புறம் அவங்கக்கிட்ட அவங்க பிரதரை வச்சு ஒரு ஃபனி ஒரு 2 பையனுங்க இருக்கானுங்க, 2 பையனுங்க சேட்டை. யார் பையன் பேர் யுகேனோ, இன்னொரு பையன் பேர் டக்குன்னு வர மாட்டேது, கோச்சிக்குவானே. டப்பிங்கில் பார்த்துங்க, என்ன நம்ம பேரை மறந்துட்டேன். 2 பையன். ஆமாம், சரி ஓகே. அங்கே ஒரு 2 பையனுக்கு இருக்காங்க, அவனுங்களும் வந்து செம்ம ஸ்பாட்டிங். எது சொன்னாலும் ஓகே நான் எப்படி. நான் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இறங்கினோடனே அங்கேயும் பார்த்துருவானு, ஓகே என்னண்ணே நீங்கள் என்ன கண்டென்ட் அப்படின்னு ஆர்வமாயிருவானு. அவனுக்கு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் வந்து இதாக இருக்கும், ஃபயராக இருக்கும். அப்பா நல்லா புளியாக இருக்கானுங்க. சத்தியம் வேலைக்கு வந்துருக்க மாட்டேன், நான் கால் பண்ணுவேன், எப்படா வரீங்களா அன்றைக்கி அப்படின்னு. இல்லைண்ணா இன்றைக்கி வேலை இல்லை, பரவாயில்ல நாங்கள் காலேஜ் முடிச்சு நேரம் வந்துடுவானுங்க, சம்பளமே எல்லாம் வேலை செய்வானுங்க. ஸோ அப்போ அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், அப்புறம் நல்ல அவுட்கம், நிறையா கண்டென்ட் செஞ்சேன், நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. அப்புறம் அவங்க மூலிமா அப்புறம் ஒரு நாள் அவங்களே எனக்கு கூப்பிட்டு, சரி ஒரு வீடியோ செய்வோம், நீ தான் செய்கிற
யாராச்சும் வேணும்னா உனக்கு இது பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப என்னாச்சுன்னா அங்கே தான் இருப்பேன். வேலை இல்லைன்னா என்ன ஒரு மாதிரி அடைக்குது எனக்கு. இல்லை ஐ திங்க் ஐம் கெட்டிங் லைக் கேப் போடாமல் பேசுகிறேன் போல. இன்னொன்று இது காதில் இருக்குமோ எனக்கு மாதிரி அடிச்சிச்சா அடைக்கல, ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பேசலாமா? இது எல்லாமே பேசலாம். இருந்தாக்கா கொஞ்சம் யூ கேன் புட்லாம். இஃப் யூ டோன்ட் மீன்ஸ் இட்ஸ் ஓகே. இது ஒரு மாதிரி எப்படி எனக்கு புதுசாக இருக்கா? புதுசாக இருக்குது, எங்கேயோ இருக்கும். எங்கேயோ வேற லேம்ல இருக்குமா? ஆமாம், இந்த மாதிரி சூடாக இருக்கா? ஐ திங்க் ஐம் கெட்டிங் நர்வஸ்ல. தொண்டை தண்ணிலாம் காயுது. தண்ணி வேணும்னா தண்ணி பின்னாடி தான் இருக்கு. கோவிக்கு நான் நம்ம பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பின்னாடி வச்சிருக்கேன். ஏன் ஐயா ஓட்டு சரிலாம் சரி ஓகே தான். எங்கே ஓட்டேன்? பனானா லீஃப். அப்போ வந்து நான் ரொம்ப அங்கே தான் இருப்பேன். ஏன்னா மாமா அங்கே தான் இருப்பார். நானும் என் மாமா சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். ஸோ இடையில நம்மளுக்கு தான் திடீர்னு வேலை இருக்கும், திடீர்னு வேலை இருக்கு. ஆமாம், ஒன்றும் பிஸியாக இருப்போம், திடீர்னு பார்த்தா வெட்டியாக இருப்போம். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நான் ஒன்றுமே இல்லை பண்ணுறதுக்கு. அது ஒரு மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறது. ஐயோ போச்சுரா, எங்கெங்கேயோ போயிடும். எப்படா காசு சேர்க்க போகிறோம், எப்படா கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படா நம்ம வீடு வாங்குறது, எப்படா காடி வாங்குறது. ஆனால் பார்த்தா கரெக்டாக டைமிங் படி ஒரு 2-3 நாள் வேலை வந்துடும். வெட்டியாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலம்னா அங்கே இருப்பால. அப்படி இருக்கும்போது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களே தான் ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ செய்வோம், நீ தான் வந்து வீடியோ செய்கிற, யாராச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி. ஓகே செஞ்சு போட்டோன்னே அவங்க மூலிமா வந்தது தான் குஷிகா ஃபுட் ஸ்டால். வெரி ஸ்வீட் அக்கா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு 2 மாதமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். தியா பிஸ்னஸ் வெரி குட். ஸ்டார்டிங் விட வீடியோ போடுறதுக்கு முன்னே அப்புறம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அப்புறம் வந்து டேஸ்டி ஈஸ்டர்ன் கேட்டரர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டரிங் கம்பெனி சார். அவங்ககிட்ட வந்து இவங்ககிட்டலாம் வந்து எவ்ரிடே போஸ்டிங். ஓகே, இந்த 2 இவங்க வந்து மாதத்துக்கு 10 வீடியோ எடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் குறவு தான். ஓகே, ஆனால் வந்து அவங்களும் அதில் பொட்டென்ஷியல் பார்த்ததுனால எனக்கு ஒரு இதோட ஒரு 2வது மாதம் 3ஆம் மாதம் கூப்பிட்றாங்க. ஸோ how you get this kind of like projectsலாம் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது? இது வரைக்கும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தா, சாரி இங்கிலீஷ் வேர்ட் ஆஃப் மவுத் இவங்க மூலிமா அங்கே போய் அந்த மாதிரி தான். ஸோ இஃப் பீப்புள் ஹூ லைக் புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா நிறைய பேர் வந்து they want to start something. நம்ம ஒரு ஃபோன் தான் இருக்கும், அதில் தெரிஞ்ச ஒரு சின்ன எடிட்டிங் நாலேஜ் இருக்கும். ஸோ how you will suggest like people who like want to start, என்ன சஜஸ்ட் ஒரு இது பண்ணுங்க ஒரு 3 ஸ்டெப் மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை ஃபியூ ஸ்டெப். ஸோ இப்போ என்ன மாதிரி செய்கிறதுக்கு ஆளுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ். எக்ஸாக்ட்லி. வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுங்க. என்னடா எப்படில ஃப்ரீயா? லைக் எதில் ஃபோனில் செய்கிறவங்க நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி செய்வேன்னா, நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு கண்டென்ட் நான் ஒரு வீடியோவா நான் சிப்பா 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். டைம் எடுத்த கூட 1/2 மணி நேரம் கண்டென்ட் இன்க்ளூடிங் எடிட்டிங் சொல்கிறேன். பிகாஸ் ஐ வோன்ட் இதில் நீங்கள் செய்கிற மாதிரி காலேஜ் கிரேட்லாம் பண்ண தேவையில்லை. அவ்வளோ நான் செஞ்சு போட்டு வருதா வேணாலும் வணக்கம் சொல்ல மாதிரி தள்ளிடுவாங்க. ஸோ நான் இப்போ அதில் கலர் கிரேட் பண்ணேன்னா பண்ணலண்ணா அதே கலர் கிரேட்ல நான் பண்ணி என்னை தள்ளியிருக்காங்க. அப்போ நீங்களாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து செலலாம் வைக்கணும். செலவு தோத்துக்கிட்டே இருக்கேடா. ரொம்ப எஃபர்ட் தேவையில்லை. நம்ம வீடியோ எடுக்கும் போதே கிளியராக இருந்தால் போதும், நல்ல ஒரு நேச்சுரல் லைட்டிங் இருந்தால் போதும். இல்லைனா ஒரு லைட் வச்சுக்க வேண்டியதான். நான் ஒரே ஒரு லைட்டு தான் வைப்பேன். அதுவும் வந்து தலைமாரி சஜஸ்ட் பண்ணுறது தான் LC500. அதை வச்சு இப்போ சம்மர் ஷாட்லாம் அடிக்கும். அப்போ அதுதான் அவ்வளோதான். ஸோ அப்போ ஒருத்தவங்க ஒரு புது பிஸ்னஸ் செய்கிறாங்க, உங்களோட தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு எனக்கு வந்து இவங்க தெரிஞ்சவங்கனால எனக்கு கொடுத்தாங்க, என்னை நம்பி கொடுத்தாங்க. ஸோ அவங்க மூலிமா தான் எனக்கு இவ்வளோ வந்துச்சு. ஸோ உங்களை வந்து உங்கள் நம்பின சர்க்கிளை வந்து தேடுங்க. கண்டிப்பாக உங்களோட சர்க்கிளை சுற்றி பார்த்தா ஒரு ஆள்னாச்சும் பிஸ்னஸ் வைங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு டீல் பேசுங்க. இந்த மாதிரி
நான் செஞ்சு தரேன். நான் இவங்ககிட்ட அதான் பேசினேன். ஸ்டார்டிங்கில் பட்ஜெட் வந்து குறவாக தான். ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக செய்யலை, காசு கொடுத்தாங்க. ஆனால் வந்து இப்போ பே பண்ணுறதை விட லெஸ் தென் ஹாஃப், அவ்வளோதான். அவங்க பட்ஜெட் நான் கேட்டு நான் ஆரம்பித்தேன். ஸோ நான் அவங்ககிட்ட டீல் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன், 2-3 மாதத்துக்கு அப்புறம் டாப் ஆனிச்சுன்னா இதான் என் சார்ஜஸ்னு. ஓகேன்ட்டாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த டார்கெட் ரீச் பண்ணேன், அந்த ப்ரைஸை நான் எடுத்துட்டேன். சொன்ன மாதிரி தலைவர் சாதிச்சிட்டாரு. ஆமாம், அதுவும் பாதி லக்கு தான். என்ன சொல்கிறீங்க? நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அங்கே வந்து 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன தான் கண்டென்ட் யோசித்தாலும் அந்த இடத்துல அந்த வீடியோவில் வந்து அந்த 2 அவங்க அந்த அண்ணியும் அண்ணனும் செய்கிறது தான் ரீச் ஆகுது. இதே நான் சும்மா நான் சொல்கிறேன்னா அவங்க வந்து எஃபர்ட் போடலையா இல்லை வந்து நம்ம சொன்ன செய்யலைன்னா அது ரீச் ஆகாது. அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை, இவ்வளோதான் கான்செப்ட்னா போதும், டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, என்ன பேசணும் முந்தியெல்லாம் சொல்லுவேன் என்னென்ன பேசணும்னு. இப்போல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து மேரி இந்த மெனு சொல்ல போறீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் ஃபினிஷ். கொண்டென்ட்டோட எப்படி எடுத்து வைப்பேன், இதுதான் வந்து கொண்டென்ட், இதுதான் என்னோட ஐடியா. ஓகே செட்டில். சொன்ன மாதிரி கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ போக ஸ்டார்டிங் தான் கஷ்டமாக இருக்கும். போக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ தட்ஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் பீப்புள் ஹூ லைக் ஸ்டார்டிங் நியூ இல்லை? ஆமாம். ஸோ இது வந்து பார்க்கலாம்ல, நல்ல ஒரு ஃபியூச்சர் பார்க்கலாமா? கேன் பார்க்கலாம், என்ன பார்ப்போம், ஃபியூச்சர் பார்க்கலாம். பட் என்னன்னா இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு வந்து சில பேர் வந்து தி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வெயிட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். லைக் நான் ஏன் வந்து காசு கொடுக்கணும், நான் ஏன் இவ்வளோ கொடுக்கணும், நான் ஏன் வந்து இதுக்கு நான் தனியாக செலவு பண்ணணும், இதுக்கு நான் ஒருத்தர் நான் சம்பளம் கொடுத்து வச்சிருவேன்னு, அந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணால் தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட ட்ரை பண்ணி இப்போ வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து ஒன் டைம் கஸ்டமர் கிடையாது, ரிப்பீட் கஸ்டமர் தான். நான் சில பேருக்கு வந்து சிங்கிள் வீடியோ தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சிங்கிள் வீடியோ செஞ்சுட்டு திருப்பி எனக்கு கூப்பிட்ருக்காங்க, எனக்கு இன்னும் 2 வீடியோ செய்யணும், இன்னும் இது செய்யணும் அப்படின்னு. ஸோ அப்போ அதோட ஏன் கூப்பிட்றாங்க, இப்போ நம்ம செய்கிற விஷயம் இப்போ ரீச் ஆகுதுனாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் கூடிய ஆகுது. ஸோ நீங்கள் கட்டுற காசும் வேஸ்ட் இல்லை, எப்படியாச்சும் அது உங்ககிட்ட திருப்பி வரும். ஸோ இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். ஸோ இட்ஸ் அ குட் திங் தட் யாராச்சும் புதுசாக இருந்துச்சுன்னா கிவ் த இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரை டு டூ தட்ல. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதில் இந்த செக்மெண்ட்டில் நான் ஒன்று யோசித்தேன். ஓகே, டாக்கிங் கெட் பேக் டு லைக் மலேசியன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸே மலேசியன் தான். ஊரில் இருக்கிற படத்தை பற்றி பேசணுன்னு எனக்கு எந்த ஒரு ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட்லாம். ஸோ நம்ம ஊர் கலைஞனை நம்ம வந்து வளர்த்து வச்சாக்கா நம்மளும் சேர்ந்து வளருவோன்னு ஒரு ஐடியாலஜியில் தான் நான் இருக்கேன். ஓகே, ஸோ வி கோனா ப்ளே குட்டி கேம்லாம். ஓகே, அந்த கேமில் அந்த கம்பியில் ஒரு துணிமை இருக்குது, அது தெரியுதா? இல்லை அங்கே தான் அதான் அது துணி தான் அது. சரிங்களா? எஸ். ஸோ இதுதான். சரி பயமாக இருக்குங்க. ஸோ இதில் மீ அண்ட் யூ வில் ப்ளே அ கேம். மோஸ்ட்லி யூ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நான் எழுதுவேன், யூ வில் பிளைண்ட் ஃபோல்ட். அவரே மறண்டார். இல்லை அதான் நான் அந்த கேம் எதுவும் வச்சேன். ஓகே, நீங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணணும். ஆனால் நான் ஒரு பேர் எழுதுவேன், கண்ணாடி கரெக்டாக முடிஞ்சு பிளைண்ட் முடியாதுங்களா? ஃபோல்ட் பண்ணி தான் ஆகணுமா? அப்படி இல்லை, யூ கேன் ஈவன் டர்ன் தட் சைடில். ஓகே, ஆனால் போய் சொல்லக்கூடாது, ஏன்னா அங்கே ஸ்க்ரீன் இருக்குன்னு தெரியும்னு. ஓகே, ஸோ யூ கேன் see, you have to close your eyes. ஆனால் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணோம்ல, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணணும். இல்லை கண்ணு பொத்திக்கோங்க, இப்படி போய் சொல்லக்கூடாது. ஓகே, என்ன பண்ணுற ஒழிஞ்சிக்கோ. ஸோ நான் ஒரு பேர் எழுதுவேன். சரி, ஓகே, மலேசியன் ஆர்டிஸ்ட் நானும் எழுதுவேன், யூ ஸோ ரைட்டில். ஓகே, ஸோ வி வில் மாற்றி கண்டுபிடிப்போம் யார் இந்த ஆர்டிஸ்ட். பட் டோன்ட் டெல் த மெயின் ஸ்ட்ரீம்லாம் கொஞ்சம். ஆனால் மலேசியன் ஆர்டிஸ்ட் தான் எழுதுகிறோம், அது யாராக இருந்தாலும் சரி, அசலுக்கு அந்த ஆர்டிஸ்ட். ஓகே, ஓகே, that many people know. Many people know.
எனக்கு தெரியற மாதிரி எழுதுங்க, ஏதாச்சும் ஒரு பேர் கொஞ்சம் ஈஸியாக. நான் வந்து மைண்ட் எங்கேயோ போகுது, பின்னோக்கி போகிறேன் நான். பின்னோக்கி போகலாம். நான் சிம்பிளாக ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், எழுதிட்டு தென் நான் வச்சிடுறேன். ஓகே யூஸ் ரைட். ஓகே ஸோ டோன்ட் சி. பார்க்கல நான்லாம் நேர்மையானவன். ஓகே இப்படி மூடணும். cannot see. Okay now you write that name. ஓகே எழுதிட்டீங்களா? யோசிச்சுட்டு இருக்கேன் யார் எழுதுனா யார் எழுதுனா. மலேசியன் ஆர்டிஸ்டாக தான் இருக்கும். மலேசியன் ஆர்டிஸ்டா? மாஸ் பி மலேசியன் ஆர்டிஸ்ட். மாஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்தாக்கா ஒரே பேர் தான் எழுதுறோமா? ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில, எழுதுவோம். ஓகே எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? ஓகே க்ளோஸ். யோசியா இப்போ யூ ஹேவ் டு பிளைண்ட் ஃபுல்லா. மண்டை பெருசுபா. ஓகே நான் கேமராவில் இந்த பேரை காமிப்பேன், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிக்காவாக இருக்கலாம். ஓகே நான் காட்டுறேன். ஓகே தலைகீழ இருக்கு. ஐயா ஸோ கண்டுபிடிங்க யார் இது. என்னாச்சு க்ளூ கொடுங்க. க்ளூ ஆமாம்ல நீங்கள் கேளுங்க, இல்லை க்ளூ கொடுக்கவா? க்ளூனா என்ன? சரி அவர் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியா இல்லை ஃபில்மா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா? ஓகே லெட்ஸ் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அந்த ஹிண்ட் நான் கொடுப்பேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஹிண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே ஓகே தெரியலையே என்னன்னு சொல்லன்னு தெரில, யோசிக்கிறேன். யூ ஆஸ்க் மீ. ஓகே ஹீ இஸ் இன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில். கீப் இட் சிம்பிள். மியூசிக் இண்டஸ்ட்ரி. இப்போ கரனா இல்லை நம்ம ஜென்ரேஷனா? அதுவே சொன்னாக்கா குவைட் இப்பயும் இருக்காரு, அப்பயும் இருக்காரு. ஓகே ஸோ வாட் டைப் ஆஃப் மியூசிக் ஹி டூ? ரேப்பா இல்லை எப்படி சொல்கிறது, மெலோடியா? பாப்லா. பாப்பா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. பாப்பு. இவர் எப்பவுமே டீம் ஒரு பேண்ட்லாம், ஒன் பேண்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும். மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். அது அவரோட முடி ஸ்டைல் நீட்டாக சுருட்ட முடியாதுமா? அந்த மாதிரிலாம் கேட்கலாம் தானே? ஆமாம். அப்போ நம்ம டாக்கி என்ன அஃப்கோர்ஸ்ல நினைப்பாரு பாப்புன்னு என்னன்னு கூட தெரியல அவனுக்கு. பாப் அவர் வந்து மைக்கேல் ஜாக்சனோட, மலேசியன் மைக்கேல் ஜாக்சன் தான் இட்ஸ் டாக்கி அண்ணா. ஸோ அஃப்கோர்ஸ் 1.2 ஒரு மகே டாக்கி என்ன தெரியாமல் இருப்போம். எத்தனை ஃபங்க்ஷனில் போட்டு டான்ஸ் ஆடி இருப்போம். தலையெல்லாம் அப்படி ஆடி முடி வளர்த்த டைம்லலாம் அவர் பாட்டு போட்டு தான் டான்ஸ் ஆடுறது. ஓகே இப்போ நான் இட்ஸ் மை டர்ன். இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் எனக்கு எந்த ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட் தெரியல, அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். மலேசியன் ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியல. இப்போ நான் போட்டிருக்கும் போது மட்டும் எப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக எனக்கு தெரில. ஐயோ பரவாயில்ல. ஓகே தான் சொல்லுங்கள் யார்? ஓகே இவர் கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். கேள்வியா? இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்குறேன். அப்படி எதுவும் மைண்டில் வர. வெள்ளையாக இருப்பாரா மாநிலமாக இருப்பாரா? கலரை பற்றி பேசுகிறீங்களா? ராமர் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு. அவர் வந்து மாநிறமாக இருப்பார், ஆனால் தெரியலையே. இப்போ வெயில் பட்டு கருத்திருப்பாரு. எப்படி நான் சொல்லுவேன்? அந்த மாதிரி கேட்டேன். அப்படி நீங்கள் என்ன ஒரு டீமில் இருந்தாரா? இல்லை அவர் டீம் இருந்தாலும் தனியாக சைன் பண்ணுவார். ஓகே
இன்ட்ரெஸ்டிங். கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? தெரியலையே, கல்யாணத்துக்குலாம் கூப்பிடலையே. இன்னொரு பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து அவர் வந்தியிலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டிருக்கோம். ஓ இன்ட்ரெஸ்டிங். கரண்ட்லி நாட் டூயிங் எனி மியூசிக்லாம். கரண்ட்லி நாட் டூயிங் எனி மியூசிக். ஓகே. சாமி பாட்டு பாடியிருக்காரா? நான் இல்லைன்னு சொன்னேன்னா பார்த்தா பாடியிருப்பாராம். அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து யாரா நீ, அந்த டீட்டெயில் தெரில. உங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்கிறேன். அவர் ஒரு ஒரு டான்ஸர். டான்ஸ்லேயே பாட்டு பாடுவார், ஆனால் டான்ஸ்லேயும் ஜோக்கான பேர் போட்டவர். சீரியஸா? மலேசியன் ஆர்டிஸ்ட். அவரோட ஒரு ஃபேமஸான ஒரு ரேப் சாங் இருக்குது, பழசு. இப்போ வரைக்கும் போட்டால் ஃபீல் பண்ணுவானுங்க. ஓ இல்லையா? அதே டாக்கியான இல்லைல்ல, எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடுறேன்னா அவர் ரேப் பண்ணது இல்லையே. இது டான்ஸ்னா பொத்து டான்ஸு. மலேசியா பிரபுதேவா அவருக்கு. மலேசியா பிரபுதேவா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். தெரில பேர் பட்டம் வாங்கினாரான்னு. ஐயோ, எனக்கு தெரிய வாய்ப்புக்கு இருக்கா இல்லையானது கூட தெரியலையே. சரி, ஒன்று சொல்லி பார்க்கலாம். அவர் நிறைய வந்து ஊரு பாட்டு எடுத்து வீடியோஸ் ரீக்ரியேட் பண்ணி டான்ஸ் ஆடுவார். மந்தியே டான்ஸ் ஆடி அவரும் ஒரு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த வீடியோஸ் அங்கே ரீக்ரியேட் பண்ணுவாங்க. நோ ஐடியா. ஐயோ தெரியலையே எனக்கு. இன்னும் நல்லா ஈஸியான ஹிண்ட் கொடுங்க. நல்ல ஈஸியான ஹிண்டா? சரி, அவரோட ரேப் பாட்டு ஒரு வந்து லவ் பிரேக்கப் சாங். அவரோட பாட்டோட இது சொல்கிறேன். ஓ கண்ணே கண்ணே காதல் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. அவர் பேரை மட்டும் சொல்லாது, பேரை மட்டும் சொல்லுங்க. அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். அண்ட் அவர் மீட் பண்ணும்போது ஒரு கடையில் மீட் பண்ணியிருக்கேன் அவரை, ஜேபியில். வெரி இன்ட்ரெஸ்டிங் மீட்டப். அப்போ அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி 4 நாளில் அவரை மீட் பண்ணேன். பாலிங்சன். ஓ யா இன்னும் அவர் பேர் ஷோ யூசியா ஹவுஸ் செட். உங்களுக்கு தெரியுது பார்ப்போம். கேனா நான் அதுலேயும் க்ளூ கொடுக்குறேன். ஓகே. வாழ ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து ஸ்டன்னில் முடிய மாதிரி முடியும். இதுக்கு மேலே ஒருத்தனால உங்களுக்கு வந்து க்ளூ கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் அவர் பேரை மறக்க மாட்டேன்னு ஒரு நல்ல இன்சிடென்ட் தான் இது. சொல்லுங்க, நீங்கள் சொல்லாமல் கண்ணை திறக்காதீங்க. வாழ ஆரம்பிக்கிற மாதிரி சன்னில் முடியும். வாசனா அதுதான் வேணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு ஆள் அவளோட பேரு நான் சொல்ல முடியாது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வாசனா, நான் ஒரு மீட் பண்ணியிருக்கேன் ஜேபியில். அவரோட டான்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அவரோட வீடியோ சாங்லாம் சிக்காவாக இருக்கும். இப்போ கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய. இப்போ நினைப்பீங்க தான் அடுத்து உனக்கு வந்து கஷ்டமான ஒரு பேராக கொடுப்போம்ப்பா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைல்ல. ஒன் மோர். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு சிங்கர், இந்த இவன் ஃபார் சிங்கர் எழுதலையா? நான் பாட்டுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எழுதிட்டு இல்லை. ரீசன்ட் டைமில் இருக்கிற ஒரு we can tell like they are famous and celebrity மலேசியாவில் ரீசன்ட் டைமில். ஸோ அவங்களோட தான் நம்ம எழுதுகிறோம். நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இன்னும் முதல்ல இந்த ஃபோக்கஸ்லேயே இல்லையா? சூத்து ஒழிக்குது மேன். யூ மீன் பட்டாக்ஸ்? எஸ், டிக்கி பெயின். நின்றுக்கிட்டே கூட பேசுகிறேன். நின்றுக்கிட்டே பேசுவேன், வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இல்லை கரெக்டாக தான் இருக்குது. இதை நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. உட்காந்தாலும் ஒரே எண்ணெய் தான் இருக்கான், நின்னாலும் ஒரே எண்ணெய் தான் இருக்கான். ஸோ ஓகே, இப்போ எழுதுறது வந்து மஸ்ட் பி வெரி யங், வெரி ஃப்ரெஷ். ஓகேயா? யார் எழுதுவேன்? ஓகே, எதிர்ப்புங்க யார்? எனக்கே கஷ்டம் சொல்லிட்டு நானே கஷ்டப்படுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். ஓகேண்ணா, நீங்கள் இது கண்டுபிடிக்க கொஞ்சம் 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 இல்லை கொஞ்சம் தான். ஒரே பேர் எழுதாம தான் சரி. இல்லை கஷ்டம் தான், வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே டன். ஓகே சுடா, யூ ஃபர்ஸ்ட் ஐ ஃபர்ஸ்ட்? கேவலமாக பண்ணேன். இப்போ வந்து நானே போட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வச்சிருக்கனால நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் பிளைண்ட் ஃபோன் போங்க. கஷ்டமாக இருக்கும். கேம் நல்லா இருக்குமே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தானே. காலத்தான் இஷ்டம். இங்கே சொல்லுங்க. சரி, நான் வந்து இதுகிட்ட காட்டிடுறேன், கேமரா கிட்ட. ஃபோக்கஸ் எவ்வளோதான்?
இல்லையா? ம் இப்போ உழுவுது. ம் யாரு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கவா? ம் எனக்கு by any chance I would have met them. We would have met. மேன், நான் உங்கள் பிஏ மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்க. 24/7 நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு எனக்கு எப்படி? இல்லை கான்டென்ட் இல்லை ஸ்டாரியில். ஐ டோன்ட் திங்க் சோலா. டோன்ட் திங்க் ஸோ. தே ஆர் ரீசன்ட் மலேசியனில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மலேசியனில் விதின் டாப்பா ஒன் கேன் சே டாப்லா மேல் தேம்பா பண்ணலாம். டாப்னா ரவின். am I right? No. Oh, interesting. வேற கேள்வி கேளுங்க. வேற கேள்வி. எந்த கார்த்திக் சாமன் கூட அந்த படம் செஞ்சிருக்காரா? இல்லை, இவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி. ஆனால் டாப் ஒன் மேன் ஆர்மி. he is an actor. No, independent musician. One man army. Oh, Zitish. இப்போ நீங்கள் சொன்ன பேர் யாருன்னு தெரியல, நான் அப்புறம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், மன்னிச்சிருங்க. சந்தேஷா? இல்லை, அவங்களாம் வந்து ஓகே, அவங்களாம் டாப் தான். ஆனால் வந்து அவங்களாம் எப்படி சொல்கிறது, ஓஜி மாதிரி. ஆமாம், அவங்களாம் வந்து டீச்சர்ஸ் மாதிரி, வாத்தியார்ஸ் மாதிரி. இவங்களாம் வந்து ஸ்டில் யங் அண்ட் பர்ஃபார்மிங் வெரி வெல். ஓகே. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து ஒரு பாட்டு கேட்டாலே அப்படி ஆகுறானுங்க. நீ என்ன இந்தியா இண்டஸ்ட்ரி என்ன? மலேசியன். சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே. அவன் வந்து அவரோட பாட்டிலே மைக்கில் பேசுங்க. அவரோட பாட்டிலே ஹிட் ஆனவர். ஹவுக்கம்ல எனக்கு எப்படி? MS பால். இல்லை, அவரும் இல்லை. யாருலாம் பாட்டில் ஹிட் ஆனவர்? உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதில் தெரியும். அதான் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் என்ன, நீங்கள் வர மாட்டீங்க. நான் வர மாட்டேன். அங்கே வர மாட்டீங்க. நான் எத்தனை பேர் சொல்லிட்டேன். ஆமாம், பாட்டில் ஹிட் ஆனவர். சோலோ ஏதாச்சும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக பண்ணதில்லை. ஆனால் வந்து ஸ்டேஜில் பாடியிருக்காங்க. அப்புறம் அண்ணாமலாஸ் பாரிஸ்க்கு போயிருக்காங்க. அண்ணாமலாஸ் பாரிஸா? ஜோ ஃபில்ஜோட. ஆமாம், that's a good இது அண்ணாமலாஸ் பாரிஸ். there's no way. கிளாங் ஒரு க்ளூ. கிளாங்கோட ஒரு ஆளு எங்க மண்ணில் உள்ளவர். ஐ நோ அவர் பேர் இது வர மாட்டேங்குது. இது சிம்பிள் மனசில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கரெக்டு. எனக்கு பேர் வர மாட்டேங்குது. எனக்கு சிம்பிள் மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது கொடுத்தேன், அதே மாதிரி கொடுக்கணுமா? வாழ ஆரம்பிக்கிற மாதிரி சண்டை முடியும்னு. அவர் ஹிஸ்டரியே தெரியும், பட் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. நம்ம அப்பாங்க தான். இங்கே அவருக்கு ஒரு ஸ்கா இருக்கும். அங்கே உங்கள் ஸ்கூலில் தான் பிடிச்சாரு. எல்லா இன்ஃபர்மேஷன் A to Z. இந்த ரேஷன் கார்டு போன வாரம் அரிசி வாங்கினியா? ஆமாங்க. அப்புறம் உன் வயசு இது? ஆமாங்க. எப்படி ஜாதகத்தை கொடுக்க சொல்ல ரேஷன் கார்டு கொடுத்துரு. அந்த கதையை எல்லாத்தையும் சொல்றாரு. பேரஸ்தான். ஐயோ, பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆள ஆரம்பிக்கும். அருண் பாய். ஜந்தி. ஓகே, வெரி ப்ரவுட். மே ஐ ஓப்பன்? எஸ். ஓகே. நானா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பார்த்துட்டீங்களா என்ன? இல்லை அப்படிலாம் பார்க்கல. இப்படி பார்த்தா மட்டும் தெரியும். ஓகே, தெரியுதா? இது எத்தனை?
இருங்க தூக்கி பார்த்துட்றேன். 2 அப்பயும் தப்பாக சொல்லியிருக்கேன். கரெக்டு. இங்கே தான் மைக் இருக்கு. ஓகே அட ஒன்றும் தெரிலல. எதுவும் கண்ணு அமுக்குது. ஓகே மைக்கு கொஞ்சம் இங்கிட்டு. ரைட். இப்போ தெரிஞ்சிருக்கும் என் கண்ணு எப்படி தெரியுதுங்க. ஓகே இவர் தான். I keep it easy for you lah. எனக்கு நான் இவரை பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் நோ யூ நோ நாட். பட் இவர் வந்து ஒரு ஆக்டர். ஐயோ இந்த பேர் தான் கஷ்டமாக போயிருமே. கஷ்டம் ஆக்டர். எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க பார்ப்போம். ஆக்டர் என்னாச்சு ரீசன்ட் மூவிஸ் நடிச்சிருக்காரா? எஸ் அவர் சிங்கப்பூர் ட்ராமாவில் நடிச்சிருக்காரு. சக்காவாக நடிச்சிருப்பாரு. சிங்கப்பூர் ட்ராமா இட்ஸ் மூவி. பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். ஐ டெல் யூ லைக் இந்தியா லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மர்னா பேசிஸ். ஒரு பேர் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். ஹீ இஸ் வெல் நோன் வித் another நேம். ஒரு பேர் இருக்குது, அந்த பேரில் செம்ம ஃபேமஸ். ஆனால் அது என்ன பேர், நான் பேரில் கொஞ்சம் வீக்கு. ஸோ என்ன பேருன்னு கேட்காதீங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. இல்லை ஒரு பேர் தான். ஆக்டர்ஸ் பேர்லாம் வந்து எனக்கு கஷ்டம். ஆக்டர் என்ன படம் சொல்லலாம்? நம்ம ஒன்றும் என்ன படம் பார்த்தோம் தமிழ் இங்கிலீஷ் வந்து மலேசியா படம். அந்த ராஜதந்திரமா அந்த படம் பார்த்தோம் தானே ஒன்றா. த டைமண்ட் சம்திங் அந்த படத்தில் இருக்காரா? ஆமாம். வயசு கூடயா அவருக்கு? லைட்டில் அந்த வயசான கேரக்டர் தானே. இந்த யார் அவர் பேர் எனக்கு வரல. இவர் பேர் தெரியுமா யாருன்னு? தெரியும். அந்த அந்த இதில் உள்ள அந்த அந்த டைமண்டை மறைச்சி வச்சு அந்த மெயினான ஆள் தானே. அவர் பேர் எனக்கு தெரில. வேற படம் சொல்லுங்க. வேற படம் அவர் ஹிண்ட் கொடுக்குவா? வெண்பால இருந்தார். ஓகே வெண்பா படம் வந்து அதில் தான் செம்ம ஃபேமஸ் ஆனார். மேபி பிஃபோர் தட் சொல்லலாம். இல்லை அந்த படம் மாத்திரம்லாம் நினச்சா மைண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன். வெண்பால அந்த மனுஷன் வந்து ராஜதந்திரம் ஏதோ ஒரு சீக்கில் இருப்பார். ஆமாம் அந்த படம் தான். வெண்பால இருந்தார். அதான் அந்த ஸ்கூல் டைமில் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும்னு வருமே லூசுப்ப. அப்போவே ஓகே சொல்லியிருக்கலாம். சந்தோஷமாக செத்துருக்கேன். என் மனுஷனை கஷ்டப்படுத்துறதுக்குதே பொம்பளை பிள்ளைங்க. வெண்பா தெரியலையா? இவா நான் சொல்லுவா என்னமோ அவரோட பேர் என்னமோ ட்ரென்னு வரும் போல. நான் ஸ்டார்டிங் பேர் மட்டும் சொல்கிறேன். தப்பா இருக்குண்ணா. தேவேந்திரன் அந்த மாதிரியா? தேவண்ணா தேவேந்திரன் இல்ல. தேவேந்திரன் யாரு தெரியலையே. சும்மா ஒரு பேர். கடைசி ரூல ஆரம்பிக்கும். தெரியுமா? தெரியணும். தேவன் ரூவா? தேவன் இல்ல கிட்ட வந்துட்டீங்க. அரசு வந்து வருமா? மணிரத்னம் படம் கடைசி ஒரு அந்த கடைசி பேரு மணிரத்னம் படம். மணிரத்னம் அம்மா வண்டை ஓடுது எனக்கு. என்ன மணிரத்னம்லாம் உள்ள எடுத்து வரீங்க? குருன்னு முடியும். தேவகுருவா? எஸ். ஓ அண்ணா நீங்கள் சொல்கிறாள் எனக்கு தெரியுது யாருன்னு. தெரியுதா? அவர் கூட ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்தீங்களா? அந்த நம்ம அந்த ஈவெண்ட் போனோமே. இந்த ஈவெண்ட் இந்த ஆமாம் ராஜதந்திரம். அப்போ அவர் கூட நான் வந்து பேசினேன். அடிச்சிங்க வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். ஹீஸ் த ஒன்ல. Mr. Devaguru. We have reached the end of the episode of YG podcast. சொல்லுங்க. YG podcast. சொன்னா கொஞ்சம் விளம்பரமா இருக்கும். ஓ YG podcast. சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு இப்போ ஒரு 400 something சப்ஸ்கிரைபர். ஐ நீட் 1000 சப்ஸ்கிரைபர். ஓகே. ஸோ உங்கள் ஷார்ட் அவுட்டில் 1000 வந்தாக்கா நல்லாயிருக்கும். என் ஷார்ட் அவுட்டில் 1000 தான்
என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரே மனுஷன். Actually, yeah. So how was the podcast? மறுபடியும் சொல்லுங்க. வெரி நைஸ் மேன், வெரி நைஸ். புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெவர் டன் திஸ் பிஃபோர். நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க பாட்காஸ்ட் செய்யணும்னு. ஒரு வழியாக செஞ்சிட்டீங்க. ஆமாம், நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் இது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கும் தான், நான் பழகிட்டு தான் இருக்கேன். அப்போ ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி அப்படி ஜோன் அவுட் வரால. ஆமாம் ஆமாம், என்னடா அது அப்படின்னு நம்ம ஒரு மாதிரியா இருக்கு, அது பழகல. ஆனால் சில பேர் பேசுறாங்க, பயங்கரமாக பேசுறாங்க, ஓகே இருக்கு பார்க்கும்போது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் YG பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. It was amazing. It was a fun chat. நம்ம பின்னாடி பேசுறது for the first time we have recorded and ஆமாம் கொஞ்சம் லிமிட்டாக பேசியிருக்கோம் அவ்வளோதான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம்னால போக போக இன்னும் கண்டினியூ ஆனிச்சுன்னா இன்னும் விட்ற ஒரு செகண்ட் எபிசோட்ல லைக் ஐ செட் நெக்ஸ்ட் ஃபாலோயிங் எபிசோட்ல இல்லை என்னோட ஃபியூச்சர் பிளான்ல I want to bring a lot of sponsors. ஸோ பார்க்குற King Bananas இல்லை any of your this one who willing to sponsor and having them on show, I'll be more than happy to have them or have you again with their sponsors like eating their food or anything. Can no problem. So yeah, I'll work on it lah. Thank you. So once again, thank you for joining YG Podcast and glad to have you on the show. Thank you. YG Podcast பாருங்க, சந்தோஷமா போங்க.